நம்ம நண்பர்கள் சில பேர் வந்துட்டு மாஃபார்மில் வந்து எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜாம்பி வந்து டைமண்ட் ஹெல்மெட்டோட போட்டு வந்ததுன்னானுங்க. ஸோ அதை பிடிச்சி வைக்கணும்னு பிடிச்சி வைப்பாங்கன்னு நினச்சா அவங்க வந்துட்டு அடித்து கொண்டுட்டாங்க போல இருக்குது. ஸோ அது வந்துட்டு டைமண்ட் ஹெல்மெட் வந்து ட்ராப் பண்ணிட்டு 0 HP ஒரு அடி வாங்கினா கூட அந்த டைமண்ட் ஹெல்மெட் உடஞ்சிடும் போல இருக்குது. இது வந்துட்டு கார்த்திகிட்ட மெண்டிங் வில்லேஜர் இருக்கான். ஸோ அவங்ககிட்ட நம்ம ட்ரேட் பண்ணி மெண்டிங் வில்லேஜருங்க பாருங்க, மெண்டிங் புக்கு வாங்கி அந்த ஹெல்மெட்டுக்கு போட்டுடலாம். ஸோ இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் காமிச்சிருப்பேன் ஜாம்பி ஹெல்மெட்டு போட்டவன். பட்டு மிஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ விடுங்க, இன்னும் வராமையாக போவானுங்க, ரேரு தான். பட் இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இது என்ன பேர் நான் தெரிலங்க, பேர் என்சான்மெண்ட் டேபிளில் வச்சு பார்த்தா ஸோ ப்ரொடெக்ஷன் 4 காமிச்சிது. ஸோ பச்சக்குன்னு போட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு மெண்டிங்கை மட்டும் போட்டோம்னா இது வேலை முடிஞ்சுது. இப்போ டக்குன்னு போயிட்டு கார்த்தி வீட்டில் போயிட்டு மெண்டிங் வில்லேஜர்னே வாயில் வருது, மெண்டிங் புக்கு போய் வாங்கணும். ஸோ ஃபோன் வர அப்பப்போ திரும்பிக்குது. ஓகே, டக்குன்னு வந்துட்டு இங்கே ஒரு மெண்டிங் புக்கு, இந்த மெண்டிங் புக்கு தானே, ஓகே ஒன்று வாங்கிப்போம். இன்னும் நம்ம நிறைய மெண்டிங் புக்கு வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தெருநாயை பிடிச்சி வச்சு கார்த்தி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப லொல்லு பண்ணிகிட்டு இருந்தது இந்த நாய். ஸோ அடித்து நம்ம இன்றைக்கி நாய் சூப்பு குடிக்கலான்னு சொன்னார். சரி நானும் ஓகே சொல்லிட்டு இந்த நாயை பிடிச்சி எப்படியோ அடைச்சி எரிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்க்க கண்குள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நாய் எரிஞ்சு சாம்பலாகவே போயிடுச்சு. ஸோ நாய்கின்னு சொல்கிறேன்னு சப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி தான் பேசிப்போம். ஸோ அதுக்கப்புறம் மெண்டிங் புக் வாங்கிட்டு வந்து இது ஹெல்மெட்டுக்கு போட்டாச்சு. ஸோ இனி வந்துட்டு மாஃபார்மில் போய்ட்டு எக்ஸ்பி ஏற்ற வேண்டியதான். ஸோ டக்குன்னு எக்ஸ்பி ஏற்றி ஹெல்மெட்டுக்கு ஏற்றிடுறேன். ஸோ இது காட்டுறது விருப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அடுத்து ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் பேர் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஃபுட் ஃபார்ம், அதாவது பொட்டேட்டோ மட்டும் வரும், இல்லை கேரட் கூட வரும், அதை நம்ம வேணால் மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு இதுக்கு தேவை வந்து 2 வில்லேஜரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக்ஸு, அதுக்கப்புறம் ஹாப்பர் செஸ்ட்டு, அது என்னென்னமோ தேவைப்படுது, அப்பெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக 4 பிளாக் தள்ளி 5வது பிளாக் வந்துட்டு இந்த ஸ்டோன் வாலை ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டக்குன்னு போட்டுட்டு இந்த சுற்றி இங்கே நடுவில் விட்டுருவோம். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு வில்லேஜர் வைக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக 4 பிளாக்கு தள்ளி 5வது பிளாக்ல நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பொட்டேட்டோ ப்ளேஸ் பண்ணணும், அதை நெட்டை வச்சுருந்தேன். ஸோ டக்குன்னு போயிட்டு பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு டக்குன்னு இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இப்போ 2 வில்லேஜர் வேணும். நான் இப்போ கார்த்தி வீட்டுக்கு தான் போய் எடுத்துகிட்டோன்னே நாங்கள் தான் இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இன்னும் எக்கச்சக்கமாக பொட்டேட்டோ இருக்குது. அதை நம்ம விற்றுங்க நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். டக்குன்னு சீக்கிரம் போடுறாடே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு கம்போஸ்ட் ஒன்று வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு க்ளோ ஸ்டோன், இல்லை எந்த பிளாக் வேணாலும் வைக்கலாம். நான் சும்மா க்ளோ ஸ்டோன் வைக்கிறேன். ஏன்னா லைட்டு வெளிச்சத்துக்கும் அப்படியே ரெண்டுமே இருக்கும். ஸோ சிக்கனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது வீட்டில் இருந்து தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன், என் வீட்டில் இருந்து தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு செஸ்ட்டு ஹாப்பர் வைக்கணும். ஸோ சீக்கிரம் உடச்சிட்டு இந்த இடத்துல ஒரு கரெக்டாக எங்கள் செஸ்ட்டும் இல்லை ஹாப்பர் இல்லை சீக்கிரம் செஞ்சுட்டு வரணும். ஓகே, இந்த இடத்துல வந்து செஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி க்ரௌச் பண்ணி செஸ்ட்டை ஒட்டின மாதிரி ஒரு ஹாப்பர் செட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு வில்லேஜரை தான் கூப்பிட்டு வரணும். ஸோ டக்குன்னு போயிட்டு இங்கே இருந்தால் நம்மகிட்ட இந்த பொட்டேட்டோ தூக்கி போட்டால் இவங்க ப்ரீட் பண்ணுவானுங்க. ஸோ இவங்க ப்ரீட் பண்ணி இந்த வில்லேஜர் பெருசாகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அவ்வளோ நேரம்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் நான் போயிட்டு இந்த வளர்ந்துருக்கிற வில்லேஜரே நான் தூக்கிட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ அவர் ட்ரேட் பண்ணியிருக்க வில்லேஜரை மட்டும் விட்டுட்டு வெட்டி பையங்களாக இருக்காங்க பாருங்கள், இந்த இதுவுமே எடுக்காமல் ஜாப்பே அவங்கள மட்டும் கட்டிட்டு போகலான்னு நினச்சேன். ஸோ இந்த வெறும்பையில் மட்டும் அப்படியே அமுக்கிக்கிட்டு தள்ளிட்டு அப்படியே கொண்டு போய் இதில் இந்த எலிவேட்டரில் போட்டு தூக்கி அனுப்பியாச்சு. ஸோ அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி வில்லேஜர் ஒருத்தன் தான், அவன் ஸ்பான் ஆகிட்டான், வந்துட்டான். ஸோ இவனையும் நம்ம அனுப்பிடுறோம். ஆனால் இவன் கொஞ்சம் டேஞ்சராக அனுப்புறது கொஞ்சம் எஸ்கேப் ஆவான். அதனால் மொத்தமாக இது பண்ணிட்டான். நான் இவன் பார்த்திங்கன்னா முட்டி சாக ஆரம்பிச்சிட்டான். நல்ல ஸ்வாடை வச்சு உடச்சிட்டேன். ஏதோ 2-3 ஹார்ட்டில் தப்பிச்சிட்டான் போல இருக்குது. ஸோ அவனோடு சேர்த்துட்டு நானும் தெரியாமல் உள்ளே போயிட்டேன். ஏன்னா மேலே உள்ள ட்ராப் டோரை வேறு நான் எடுத்து உள்ள அதுக்கப்புறம் மொத்தமாக போய் சிக்கிக்கிட்டேன். ஸோ இவங்க மேலே இருக்கிற ட்ராப் டோரும் ஓப்பன் பண்ணல, கிளிக் பண்ண அந்த ட்ரேடை தான் நானும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனால் மாட்டிக்கிட்டேன்னா நல்லா நினச்சிட்டு இருந்தேன். யாராவது வந்து தான் ட்ராப் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கலைன்மெண்ட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டேன். பட் அவருக்கு அது புரியவே இல்லை போல இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ நானே வந்துட்டு க்ரௌச் பண்ணி அப்படியே இங்கே ஸ்விம் பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே கீழே போயிடலாம். அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சி எப்படியோ ஆகி நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு பிளாக் போட்டு ஏறி போனேன். இதே மாதிரி நான் உருட்டு உலகம் எஸ்எம்ல ஒரு தடவை பண்ணியிருப்பேன். அது அப்போ எர்த்து கேமர்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் உள்ளே வந்து ப்ளே பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ஒரு தடவை ட்ரை இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் எல்லோரும். ஸோ அப்போ இந்த ட்ரிக்கை பண்ணி தான் நான் தப்பிச்சேன். ஸோ அந்த இதெல்லாம் நான் அதையும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வில்லேஜரை பிடிக்கலான்னு பார்த்தா இந்த குட்டி வில்லேஜரை மட்டும் தப்பிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தான். ஸோ சின்ன பையன் பிறந்த குழந்தை வந்து சேட்டை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வெறுப்பேறி கொல்ற அளவுக்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் போடிக்கிட்டே இருந்தான். அவன் பாட்டு இந்த ஜில்லாவுக்கு போனான், அந்த இதுக்குள்ளே போனான், அதுக்கப்புறம் சுகர் கேன் ஃபார்மில் பூந்து போனான். அப்படியே இந்த கார்த்தி வீட்டையே ஒரு ரவுண்டுக்கு சுற்றி காமிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆனால் பிடிக்கவே முடியல என்னால்.
அப்புறம் எப்படியோ பலக்கட்ட போராட்டங்களுக்கு முன்னாடி இந்த வில்லேஜரை எப்படியோ பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவனை பிடிச்சிட்டு 2 பேரையும் ஒரே போட்டில் ஏறி உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா தனித்தனியாக கூப்பிட்டு போகிற அளவுக்குலாம் நம்மகிட்ட இது கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே உடச்சா கரெக்டாக அந்த போட்டில் அவன் உட்காந்துருவான்னு ஒரு கணிப்பில் தான் நான் கரெக்டாக உடச்சேன். பட்டு நான் நினச்ச மாதிரி அவன் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிச்சு எப்படியோ கூப்பிட்டு போயிட்டேன். நான் இப்போ கூப்பிட்டு போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது. ஸோ அது ஈஸி தான், நம்ம கூப்பிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் கிட்ட வந்துட்டு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தனியாக இவங்க 2 பேரும் பிரிக்கணும். ஆனால் பிரிக்கும் போது ஓடிட்டாங்களா என்ன பண்ணுறது, திரும்ப அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இவங்களை பிரிக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஒரு வில்லேஜர் உள்ளே வைக்கணும், ஒரு வில்லேஜரை வெளில வைக்கணும். அதனால் தனித்தனியாக தான் பிரிச்சாங்கணும் ஒன்றுங்களை. ஸோ கூட்டு வரும்போதே தனியாகவே கூட்டு வந்திருக்கலாம். ஸோ சோம்பேறித்தனம் பட்டுட்டு 2 பேரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு வந்துட்டு ஸ்மோக்கர்னு ஒரு இது இருக்கும். ஸோ சமைக்கிற இது அதை எடுத்துகிட்டு அது யார் வீட்டில் இருக்குன்னு தேடி கேட்டுட்டு அஜ்மல் வீட்டில் தான் இருக்குன்னாரு. ஸோ அங்கே போயிட்டு நான் அதை உடச்சிட்டு திரும்ப இங்கே பார்த்தேன். இங்கே பார்த்தா இவன் வந்துட்டு இது எடுத்துருக்கான். அந்த பேர் என்னன்னு தெரில, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, அந்த லாவா தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிற ஒரு குடம் மாதிரி. ஸோ அதை எடுத்துட்டான். அவன் அதை போட்டு உடச்சானா, இது லாவா இருக்கும் போதே உடச்சா இது காணா போயிடுது. ஸோ அது தெரியாமல் 4 இது வீணாக போயிடுச்சு. ஒரு வில்லேஜருக்காக நான் என்னென்னலாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ அயன் ஃபார்ம் இருக்குது, நான் கவலைப்படலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பேரல் எடுத்துட்டான். அதாவது பக்கத்தில் இருக்கிற கம்போஸ்ட் எடுக்க மாட்டான், 8 பிளாக்ல இருக்கிற அஜ்மல் வீட்டில் இருக்கிற பேரலில் தான் எடுக்கிறான். ஸோ வெக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப எப்படியோ போயிட்டு அஜ்மல் வீட்டில் இருக்கிற பேரலை நான் உடைக்க ஆரம்பித்தேன். அஜ்மல் கனி சைட்லேருந்து பார்த்தாரு என்னடா நடக்குது இங்கேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உடச்சிட்டு இங்கே செஸ்ட்டு வச்சுட்டேன். செஸ்ட்டு வச்சு அந்த லூட்லாம் அவர்கிட்ட உள்ளே வச்சுட்டேன். நீ சர்வரில் யாரும் பேரலே யூஸ் பண்ணாதீங்கன்னு சட்டம் ஒன்று போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அவன் கம்போஸ்ட் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ட்ரேட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் திரும்ப மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லொல்லு பிடிச்சவன். ஸோ அதுக்கப்புறம் இவனுங்களை தனியாக பிரிக்கணும். அதனால பிரிக்கும் போது தெரியாமல் ஒரு டோரை ஓப்பன் பண்ணியே பிரித்து தொலைஞ்சிச்சு தெரியாமல் நான். ஸோ ஒருத்தன் எஸ்ஐ ஓடிட்டான். அவன் எங்கே ஓடினான்னு கூட எனக்கு தெரில. அந்த கேப்பில் ஃபோன் ஸ்டக் ஆகிச்சு. அவன் 8 ஊர் தள்ளி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வேறு ஆகிற மாதிரி இருந்துச்சு. எங்கடா போனேன் நான் ஏன்னு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். காணவே எங்கேயோ ஓடி போயிட்டான். ஓடுறதே வலைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அஜ்மல் வீட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தான். அங்கே என்னத்தை தான் கண்டான்னு தெரில, அங்கேயே போயிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவனை எப்படியோ பிடிச்சாச்சு. அஜ்மல் மேலே இருக்காருன்னு நினைக்கிறேன், அதோ கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஒரு மைண்ட் கார்ட் வச்சு ரயில் வச்சு மேலே மைண்ட் கார்ட் வித் ஹாப்பர் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கீழே இருக்கிற இதை உடைக்கணும். அது எப்படி உடைக்கிறதுன்னு தெரில. ஸோ கீழே நம்ம உடச்சிட்டு செஸ்ட்டு திரும்ப வச்சுருவோம். வச்சாச்சு. இப்போ மேலே ஒரு ட்ராப் டோர் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இது என்னன்னு தெரில, இது வைக்க சொன்னாங்க, அதனால தான் வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இவனை இதுக்குள்ளே நம்ம உள்ளே போடணும். ஸோ பார்த்து பொறுமையாக தான் போகணும். அதுக்கப்புறம் நம்ம அயன்காலம் தம்பி ஹெல்ப் பண்ணார். அயன்காலம் யாரும் இல்லை, நம்ம கலையன் பண்ணி தான் டக்குன்னு உடச்சோடனே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் இதாகும். அதுக்கப்புறம் இவனை சுற்றி இன்னொரு கவரிங் போட்டேன். ஏன்னா ஜாம்பி இவனை அடித்து கொண்டுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓரத்தில் உரசிட்டு நிற்கிறான். ஸோ அடித்தாங்கன்னா ஒரு 4 எலும்பு கூட தெரியாது. அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் கிராஸ் பிளாக் வச்சுட்டேன். பார்க்க கொஞ்சமாவது டிசைனாக இருக்கணும். ஆல்ரெடி அசிங்கமாக இருக்குது, கொஞ்சமாவது அழகாக இருக்கணுங்கிறது இதுக்கு ஸ்லீவ் பிளாக் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 3 பெட்டு எதுக்கு வச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 11 போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இது ஒர்க் ஆகுதுன்ட்டு சந்தோஷத்தோட அடுத்த வேலையை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இது ரெய்டு ஃபார்மில் இருந்த வில்லேஜர் எப்படி செத்து போனான்னு தெரில. அந்த பெட்டு மேலே அந்த வில்லேஜர் ஸ்பான் ஆகி வெளியில் இருந்த வில்லேஜரை கொண்டுட்டான். ஸோ ரெய்டு ஃபார்ம் நம்ம ரில்வன் தான் கட்டினார். அவர் வீடியோ போட்டிருக்கணும், ஆனால் அவர் போட முடியாத அளவுக்கு அவர் ஃபோன் ஏதோ வெடிச்சிருச்சு போல இருக்குது. ஸோ அதை ஒரு சரி பண்ணிட்டு தான் போடணும். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருந்தார். திரும்ப இந்த வில்லேஜர் பிடிச்சி ப்ரீட் ஆனோன்னு எவன் உடச்சு விட்டான்னு தெரில, அவன் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அந்த வில்லேஜரோட போராட வேண்டியதாகிடுச்சு. இருந்தாலும் இந்த பேபி வில்லேஜர் ரொம்ப சேட்டை பிடிச்சவனாக இருக்கான். ஓட ஊரே சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ அவனை கூட்டு மேலே விட்டாச்சு. ஸோ விட்றங்கிற பேரில் லீடாக இருந்துச்சு. அவன் இங்கே கீழே உட்காந்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றினது கலையன் பண்ணி அதை காப்பாற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் அப்படியே சைடில் நவந்துக்கிட்டு வேகமாக ஆனால் இங்கே இருக்கிற ஓட்டையை பார்க்காம விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு எம்எல்ஜி கன நேரத்தில் யோசித்து வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ண நல்ல தப்பிச்சிட்டேன். பட் தப்பிச்சதுக்கப்புறம் திரும்ப மேலே போயிட்டு இருக்கும்போது அதே அந்த கிராஃப்ட் ஹோல்டு இதெல்லாம் திரும்பவும் கீழே விழுந்தேன். பட் இந்த தடவை ஃபோன் சுற்றினால நான் எம்எல்ஜி பண்ணுறது போயிடுச்சு. ஆனால் வாட்டர் ஊற்றிருப்பேன், பட் அது லேட்டராக ஊற்றிருப்பேன். ஸோ அதனால் புட்டுக்குச்சு. எக்ஸ்பி பிரச்சனை கிடையாது, நம்ம ரொம்ப எடுத்துக்கலாம். பட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ இந்த கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மேலே பிளாக் வைக்க சொன்னார், எங்கே வைக்கணும்னு சொல்லலை, கரெக்டாக வைக்கிறான், நான் உட்கார மாட்டான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனை பிளாக்குள்ளே போய் மூச்சு முட்டி செத்துறானு பயந்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ அவனை கடத்தி உள்ளே தூக்கிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்களாச்சு இந்த கை குழந்தையாச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சு நான் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஃபார்மை சரி பண்ணிட்டோம். பட் திரும்பவும் அந்த வில்லேஜர் செத்து போயிருப்பான். நம்ம திரும்ப வந்தான் பிடிச்சா போனால் ரிப்பீட்டுங்கிற மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருந்தது. சம்மந்தமே நான் வளரிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எப்படியோ இந்த ரைட் ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ தேவையான அளவுக்கு நான் எம்மர்லேண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜர் செத்து போயிட்டான், அதனால் போதுமான எம்மர்லேண்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் இருந்தது வீட்டில் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்துகிட்டு இவன் வில்லேஜர்ட்டு ஒரு டைமண்ட் பேண்ட் ட்ரேட் பண்ண இவர் ஆல்ரெடி கார்த்து எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டாரு.
ஸோ டைமண்ட் நம்மகிட்ட ஹெல்மெட் ஆல்ரெடி ஜாம்பி கொடுத்தாரு, நல்லா இருப்பான் போல இருக்கு. அந்த ஜாம்பி செத்து போயிட்டான், நல்லா இருக்க மாட்டானே. ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம வந்துட்டு டைமண்ட் ஃபுல் ஆர்மர் எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் நாம் தான் இங்கே சர்வரில் டைமண்ட் ஆர்மர் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி எடுத்துட்டாரு. ஸோ நாம் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். அப்புறம் ஸ்வாடு வந்துட்டு ஒரு ஃபயர் எஸ்பெக்ட் கிடச்சா நல்லாயிருக்கும், அது அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட், மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.